हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. Hare Krishna. Thank you, Mataji. Prabhuji, you can start, Prabhuji. Hare Krishna. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskrityanam Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudire. Nashtaprayeshu Bhadreshu Nityam Bhagavata Sevaya. Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naishtiki. Ukam Karoti Vachalam Bangam Lankhaite Girimyat Kripat Muhammande. Shri Guru Deenadarinam Brahmananda Madhavam Shri Chaitanya Iswaram. Namo Vishnupadaya Krishna Presthaya Bhutale. Srimate Bhaktivedanta Swami Ramane Namaste Saraswati Deve Gauravani Prajarine. Nirvishesha Shunivadi Paschatya Deshadarine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara. Shiva Sadi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna. இன்னைக்கு நம்ம படிக்கிறது 7வது காண்டம் 5வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகம் படிக்கிறோம். நதே விதுஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் துராசயாயே பகிரர்த்தமானினஹ அந்தாய தாந்தேர் உபநீயமானாஸ் தேபி சதந்த்ரியாம் உருதாம் நிபத்தாஹ. நதே விதுஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் துராசயாயே பகிரர்த்தமானினஹ அந்தாய தாந்தேர் உபநீயமானாஸ் தேபி சதந்த்ரியாம் உருதாம் நிபத்தாஹ. படிக்கலாம், மற்றவங்க படிக்கலாம். நான் படிக்கிறேன் பிரபு. முதல்ல நதே விதுஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணும் துராசயாயே பகிரர்த்தமானினஹ அந்தாய தாந்தைர் உபநீயமானாஸ் தேபி சதந்த்ரியாம் உருதாம் நிபத்தாஹ. ஹரே கிருஷ்ணா. சாந்தா பலராமன் மாதாஜி. हरे कृष्ण. तते विदुः स्वर्त कदिं हि विष्णु सुरासये ये बहिरर्थमानिनः अन्दाय तन्तैर्विनीयमानस् देवी सतत्र्याम् उरुतम्बिनी पत्ताः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. வேறு யாராவது படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. விதுஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு துராச்சயாயே பகிரர்த்தமானினக அந்தாய தாந்த்ரை உபநீயமானாஸ் தேவே சந்திரியாம் உருதாப் நிபக்தக. ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணா. வசந்தா மாதாஜி. हरे कृष्ण. नते विदुस्वार्थ गतिं हि विष्णुम् दुराशयाये बहिरर्थमानिनः अन्ताय दान्तैरूपनीयमानात् तेऽपि शतन्त्रियाम् मुरुधाम् निबद्धाः. हरे कृष्णा. थैंक यू माताजी. प्रभु यू कैन स्टार्ट. प्रभु. ஹரே கிருஷ்ணா. யாராவது இந்த பதம் படிக்கணுமா பிரபு? இப்போ வீட்டுல இருக்கிறார் பிரபு. ஓ, யாராவது பதம் படிக்கிறீங்களா? வேட்டு வேட மாதாஜி. சரி, படிங்க படிங்க. மைத்திலி மாதாஜி படிங்க. இல்ல படிக்கட்டும், மீனாட்சி மாதாஜி படிக்கட்டும். அவங்க ஸ்லோகம் சொல்லல, படிக்கட்டும். மீனாட்சி மாதாஜி ஸ்லோகம் சொல்லலாமா? இல்ல இல்லை தே அவர்கள் விது அறிவார்கள் அர்த்த கதிம் வாழ்வின் இறுதி லட்சியம் அல்லது தங்களது சொந்த நலன் ஹி கட்டாயம் விஷ்ணும் பகவான்
பகவான் விஷ்ணுவும் அவரது உலகம். துராசையா, இந்த ஜட உலகை அனுபவிக்கும் பேராசை கொண்டு யார் பசி புலன் பொருட்களை அட்ட மானின பெரிதாக மதித்து அந்த குருடர்கள் எவ்வாறு அந்தைக்கு வேறு குருடர்களால் வேறு குருடர்களால் உபநீயமான வழிகாட்டப்படுகிறார்களோ அவர்கள் அபி என்றாலும் ஈச தந்திரியாம் ஜட இயற்கையின் எதிரான கயிறுகளால் மிகவும் வலிமையுடைய தாமி நூல்கள் பிணைக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா? மாதாஜி, நான் படிக்கிறேன். மாதாஜி படிங்கம்மா. பௌதிக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வில் உறுதியை சிக்கிக் கொண்டிருப்பவர்களும் பலன் பொருட்களில் பற்று கொண்டுள்ள அவளை போன்ற ஒரு குழந்தை தங்களது தலைவனாக அல்லது குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளவருமான மனிதர்களால் ஆன்மீக உலகிற்கு திரும்பி சென்று பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஈடுபடுவதுதான் வாழ்வின் லட்சியம் என்பதை புரிந்து கொள்ள இயலாது. ஒரு குருடனால் வழிகாட்டப்பட்ட மற்ற குருடர்கள் சரியான வழியை விட்டு விலகி சென்று ஒரு சாக்கடையில் விழுவது போல் பௌதிக பற்றுடைய வழிகாட்டப்படும் பௌதிக பற்றுடைய மற்றவர்கள் பலன் கருதும் செயல்களினாலும் மிகவும் உறுதியான கயிறுகளால் பிணைக்கப்படுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் மூவகை துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு பௌதிக வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. பொருளை யார் படிக்கிறீங்க? ஒரு பேரா படிங்க. மாதாஜி, நான் படிக்கவா? படிங்க. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். அசுரர்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் எப்போதும் கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. எனவே இரண்யகசிப்பு தன் மகனாக பிரகலாதன் தன் வழியிலிருந்து வேறுபட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்க கூடாது. ஆயினும் கடும் கோபமடைந்த இரண்யகசிப்பு பிரகலாதன் அவருடைய ஆசிரியரை அல்லது குருவை ஏளனம் செய்ததற்காக அவரை கண்டனம் செய்ய விரும்பினார். ஏனெனில் பிரகலாதனின் குரு ஆசிரியரான சுக்கராச்சாரியரின் பிராமண குடும்பத்தில் பிறந்தவரானான். சுக்கரன் என்றால் இந்து என்று பொருள். ஆச்சாரியன் என்பது ஆசிரியர் அல்லது குருவை குறிக்கிறது. பரம்பரை குருமார்கள் அநாதி காலபமாக எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்துள்ளனர். ஆனால் இத்தகைய ஒரு விந்து வழி குருவையும் அவரது உபதேசங்களையும் ஏற்றுக்கொள்ள பிரகலாதர் மறுத்துவிட்டார். உண்மையான ஒரே குரு ஸ்ரோத்ரியர் எனப்படுகிறார். அதாவது சீட பரம்பரை மூலமாக பக்குவ ஞானத்தை கேட்டவர் அல்லது பெற்றவர் என்பது இதன் பொருளாகும். எனவே பிரகலாத மகாராஜர் குரு விந்து வழி குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தகைய குருக்கள் ஸ்ரீ விஷ்ணுவிடம் சிறிதும் சிரத்தை கொள்வதில்லை. உண்மையில் அவர்கள் பௌதிக வெற்றியைத்தான் அடைய விரும்புகின்றனர். பகி என்றால் புற என்று பொருள். அர்த்த என்றால் சிரத்தை என்று பொருள். மானினன் என்றால் முக்கியமானதாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு இது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. இப்ப பிரகலாத மகாராஜ ஹிரண்யகசிபுவுக்கு இந்த சொல்லக்கூடிய பகுதியில் வரக்கூடிய இன்னொரு பதம் தான் இந்த ரதே விதோ ஸ்வாசகதிம் ஹி விஷ்ணம் துராசையாய விஹரத்மானினா அந்தா யதாந்தே உபநீயமானா தந்திரியா நிபத்தாக. இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் சொல்ற. முதல் வரி என்ன, நதே வித்து ஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணு அப்படிங்கக்கூடியது சில ரூபாதர் நிறைய பெரும்பாலான மக்களுக்குமே பகவான் விஷ்ணுவுக்கு சேவை பண்றதுதான் நம்ம ஸ்வார்த்த கதி. அப்படின்னா எனக்கு எது நல்லது, என்ன நல்ல வழி அப்படின்னா ஸ்வ அர்த்த கதி. அதாவது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படிங்கிறது, அதாவது ஸ்வ அர்த்தம் அப்படின்னா நம்முடைய நலனுக்குண்டான வழி என்ன. கதிங்கிறதுக்கு வழின்னு ஒரு மீனிங், லட்சியம்னு ஒரு மீனிங். ஸ்வார்த்த கதி அதாவது நமக்கு என்ன நல்ல வழி,
நமக்கு சிறந்த வழி என்ன, நமக்கு நன்மையை தரக்கூடிய வழி என்ன, நமக்கு பெருமையை தரக்கூடிய வழி என்ன, இது எதுவுமே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அது அந்த வழி விஷ்ணுவை வழிபட்டுதான் அந்த வழி அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? துராசையாயே பகிரர்த்தமான, அதாவது இவங்க எப்படின்னா துராசையா அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நான் முதல்ல நான் இதெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் துராசையம். அதாவது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நான் நல்லா அனுபவிக்கணும், இதெல்லாம் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு தான், என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் இதெல்லாம் இருக்கு, இதை நான் நல்லா அனுபவிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் துராசையே பகிர் அர்த்தமாக. அதாவது அப்படின்னா வெளிப்பொருட்கள், நம்ம வெளியே தெரியக்கூடிய நம்ம புலன்களுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கிறத நம்ம அனுபவிக்கணும், நம்முடைய என்ன சொல்றது நாக்குக்கு ருசியா இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய புலன்களால் அனுபவிக்க முடியக்கூடிய இந்த வெளிப்படையான விஷயங்களை அதுதான் ரொம்ப முக்கியமானது. பயிர் அர்த்தமானினக என்னதுக்கு சொத்து அப்படின்னு ஒரு அர்த்தம், பணம் அப்படின்னு ஒரு அர்த்தம், நமக்கு தேவையானது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இதுதான் எனக்கு சொத்து, இதுதான் எனக்கு தேவையானது, இதுதான் எனக்கு வேண்டியது அப்படிங்கறத பகிர் அர்த்த மானினகா, அதுதான் பெருசா மதிக்கிறாங்க. அதாவது நம்ம இந்த புலனின்ப பொருட்களை உபயோகப்படுத்தி நம்ம புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்கறது தான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்னு வாழ்ந்தோம்னா நமக்கு விஷ்ணுவை வழிபடுறதுதான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அது எப்படின்னா அந்தா யதாந்தே உபநீயம், இது எப்படின்னு பிரகலாதரே சொல்றேன். அதாவது ஒரு கண்ணு தெரியாதவர் இன்னொரு கண்ணு தெரியாதவர் வழி காமிக்கிற மாதிரி, ஒரு கண்ணு தெரியாதவர் இன்னொரு கண்ணு தெரியாதவருக்கு வழி காமிச்சா எப்படி இருக்கும்? ரெண்டு பேருமே போய் சாக்கடையில தான் விழுந்தாகணும், ஏன்னா ரெண்டு பேருமே கண்ணு தெரியாது. அதனால தேப்பீச தந்திரியா முருகா, இந்த பௌதிக உலகத்துல இந்த ஜட உலகத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நம்ம கட்டுப்பட்டு நம்முடைய பந்தங்கள் எல்லாமே நம்மள இங்க கட்டி போடுற விஷயங்கள். சோ இந்த கட்டிப்பட்ட நிலையிலிருந்து நம்மளால வெளியவே வர முடியாது. ரூபாதர் பொருளுரையில சொல்ற, அதாவது அசுரர்களுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒண்ணு. அதனால சிரண்யகசிபுடைய கருத்தும் பிரகலாதருடைய கருத்தும் வெவ்வேறா இருக்கும் அப்படிங்கிறது அதிசயப்பட வேண்டியதே இல்லை. ஆனாலும் சிரண்யகசிபு அதிசயப்பட்டான். ஏன்னா தன்னுடைய மகன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு விஷ்ணு பக்தனா ஹரிபக்தனா இருப்பான்னு சிரண்யகசிபு எதிர்பார்க்கவே இல்லை. சிரண்யகசிபுடைய வாழ்க்கையில அவன் தோல்வியே பார்க்காதவன். ஏன்னா எல்லாத்துலயும் அவனுக்கு ஜெயம்தான். 3 உலகையும் ஜெயிச்சு அவன் பாட்டி எல்லாரையும் பயமுறுத்தி அவன் அப்படிங்கிற நாமம் கூட இந்த 3 உலகத்திலையும் யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஜெயிச்சு நிற்கக்கூடிய ஒருத்தன் இப்ப 5 வயசான தன்னுடைய மகன்கிட்டே தோத்துட்டான். ஏன்னா இவ்வளவு விஷ்ணுவுக்கு எதிரின்னு நானே அவனே சொல்லிட்டு ஹரி எங்க இருக்கான் அப்படின்னு, ஹரி எங்க இருந்தாலும் அவனை தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நபர் ஒரு சக்தி இப்ப தன்னுடைய 5 வயசான மகன் இந்த ஹரிக்கு ஒரு பக்தனா இருக்கானே அப்படிங்கிறது இரண்யகசிபுவால ஒத்துக்கவே முடிய மாட்டேங்கிறது. அதனாலதான் தன்னுடைய குருக்களை பிரகலாதன் சரியா மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இரண்யகசிபுவுக்கு ரொம்ப கோபத்தை கொடுத்தது. ஏன்னா இந்த குரு கூட இவங்க எப்படியான குருன்னா பாண்டித்யம் உண்டான்னு கேட்டா உண்டு. ஆனா இந்த பாண்டித்யத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணா, இந்த இவ்வளவு பேர் அசுரனுக்கு தானே சேவை செய்யறான், இவ்வளவு பாண்டித்யத்தை வச்சுட்டு இவன் சொல்றது ஹரிக்கு எதிராக இருக்கான் இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் இவனே சாதமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குருவை வச்சுட்டு என்னைக்குமே ஒருத்தனுக்கு
மோட்சத்தினுடைய பாதை எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால ஒரு குருவை நம்ம ஏத்துக்கணும்னா அந்த குரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு குருவுக்கு பத்மபுராணத்துல உபநிஷத்துல எனக்கு முண்டக உபநிஷத்துல ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த மாதிரி ஒரு குருவைத்தான் போய் அணுக வேண்டும். ஸ்ரோத்ரியம் அப்படின்னா தன்னுடைய குருவில இருந்து சிரவணத்தால் தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு. இங்க இருக்கிற சுக்கராச்சாரியருடைய மகன்கள் தான் பிரகலாதனுக்கு குருவா இருக்கு. சுக்கராச்சாரியர் பெரிய பண்டிதன் அப்படிங்கிறதுனாலே இவங்க 2 பேரும் குருவா இருக்கு. ஆனா சுக்கராச்சாரியர் அவ்வளவு பெரிய பண்டிதன் அசுரர்களுக்கு தான் குருவா ஆகியிருக்காரு. அதுலயே தெரிஞ்சது அவருடைய பாண்டித்யத்தால நல்லவங்களுக்கு யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அவருடைய மந்திரங்கள் அவ்வளவு உபயோகப்படுத்துறது அசுரர்களுக்காக உபயோகப்படுத்துறது இல்லையா? அப்ப அவருடைய மகன்கள் அதையெல்லாம் பார்த்து அவனுக்கு இவர்களையும் அணுகுவதில் பிரகலாதனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதைத்தான் பிரகலாதனுக்கு சொல்றேன் இல்லையா? ஏன்னா ஸ்தானகமரன் அப்படிங்கிற 2 பேர் பிரகலாதனுடைய அபிப்பிராயத்தில் எப்படின்னா இவங்களே கண்ணு தெரியாது. இவங்க வழிகாட்டுனா நான் எங்க போய் குளிர்தானே பெரிய குண்டுல போய் தான் விழணும். அதைத்தான் பிரபுபாதர் பொருளுரை சொல்றார். பிரகலாதன் ரொம்ப மிகப்பெரிய தொடர்ந்து படிங்க மாதாஜி. யாராவது மாதாஜி படிங்க மாதாஜி. அந்த பொருளுரையே அவங்க முடிச்ச இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணவா? எஸ் மாதாஜி. அதாவது தீட பரம்பரை மூலமாக பக்குவமான கேட்டவர் அல்லது பெற்றவர் என்பது இதன் பொருளாகும். எனவே ராஜன் ஒரு விந்து வழி குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தகைய குருமார்கள் ஸ்ரீ விஷ்ணுவிடம் சிறிதும் சிரத்தை கொள்வதில்லை. உண்மையில் அவர்கள் பௌத்திக வெற்றியை தான் அடைய விரும்புகின்றனர். பகிர் மானின்க பக்தி என்றால் புற என்று பொருள், அர்த்த என்றால் சிரத்தை என்று பொருள், மானின என்றால் முக்கியமானதாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். பொதுவாக கூறுமிடத்து கிட்டத்தட்ட அனைவரும் ஆன்மீக உலகம் பற்றி அறியாதவர்களாகவே உள்ளனர். பௌதிகவாதிகளின் அறிவு படைப்பின் இருண்ட பிரதேசமான இந்த ஜட உலகின் 40 கோடி மைல்களின் எல்லைக்குள் அடிபட்டு கிடக்கிறது. ஜட உலகிற்கு அப்பால் ஆன்மீக உலகம் இருப்பதை அவர்கள் அறியவில்லை. ஒருவன் பகவானின் பக்தனாக இருந்தால் ஒழிய அவனால் ஆன்மீக உலகின் இருப்பை புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஜட உலகில் மட்டுமே சிரத்தை கொண்டுள்ள ஆசிரியர்கள் அல்லது குருமார்கள் இந்த ஸ்லோகத்தில் குருடர்கள் அத்த என்று விவரிக்கப்படுகின்றனர். இத்தகைய குருடர்கள் பௌதீக சூழ்நிலைகளை பற்றி உண்மையான அறிவில்லாத வேறு பல குருட்டு சீடர்களை வழிநடத்தி செல்லக்கூடும். ஆனால் பிரகலாதரை போன்ற பக்தர்களால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இத்தகைய குருட்டு குருமார்கள் ஜட உலகில் மட்டுமே ஆர்வம் கொண்டிருப்பதால் எப்பொழுதும் ஜட இயற்கையின் உறுதியான கயிறுகளால் பிணைக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதாவது எண்ணத்தினால இன்னொரு விஷயம் எண்ணத்தினால யாருமே பற்றி விஷ்ணுவை வழிபட வேண்டியது நமக்கு மிக பிரயோஜனம் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது ஏன் தெரியாம இருக்குன்னா ஆன்மீக உலகம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியாது. இது கேட்டாலும் புரியற அளவுக்கு யாருக்குமே மூல வளர்ச்சி இல்லை. அப்படி கேட்டு கொஞ்சம் புரிந்தபடி இப்படி இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாவே இருக்கு. அதாவது இந்த ஜட உலகத்தை தாண்டி ஒரு ஆன்மீக உலகம் இருக்கு அப்படிங்கிறது. ஜட உலகம் என்பது எப்ப வேணும்னா அழியக்கூடிய உலகம்ங்கிறது. இது எதை பத்தியுமே பெரும்பாலான மக்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறது உலகம் அழிஞ்சதை பார்த்த யாருமே நமக்கு தெரியாது இல்லையா? பாகவதம் படிக்கும் போது நமக்கு தெரியும் மார்க்கண்டேய ரிஷி உலகம் அழியறது உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படி இந்த மாதிரி படிக்கக்கூடியவர்களுக்கு இது
இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, இது ஒரு சத்தியம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இது படிக்காதவங்களுக்கு இது இதுக்கெல்லாம் ஒரு சிருஷ்டிக்கு அப்புறம் சிருஷ்டி இல்லாம ஆகக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அழியும் அப்படிங்கிறது ஏன்னா நான் அழிஞ்சு பார்த்தது இல்லை, என்னுடைய அப்பாவும் பார்த்தது இல்லை, தாத்தாவும் பார்த்தது சொன்னதே இல்லை, யாருக்குமே தெரியாது. அப்ப இங்க இப்ப நடக்கிறது இப்ப நம்ம பார்த்து மட்டும்தான் உண்மை அப்படின்னே நினைச்சுக்கிட்டோம் இல்லையா? அதாவது இதை தாண்டி இந்த புலன்களை தாண்டின ஒரு அறிவு அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கும் ஒரு எட்டாத ஒரு இதாவே இருக்கு, ஒரு ஃபீல்ட் ஆஃப் நாலேஜாவே இருக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை சுட்டி காட்டக்கூடிய குருக்களும் கிடையாது. அந்த மாதிரி குருமார்கள் இருந்தா தானே இப்படி இருக்கு, இது உண்மை, இப்படி புரிஞ்சுக்கணும், இதுக்குண்டான எல்லாமே இதுக்குண்டான சாட்சியங்கள் எல்லாமே புராணங்கள்ல இருக்கு, உபனிஷத்துல இருக்கு அப்படி யாராவது சொன்னா தானே. அப்போ குருமார்களும் கிடையாது. குருமார்களா இருக்க குருமார்கள் அப்படின்னு ஆனா சொல்லிக்கக்கூடிய நிறைய பேர் கூட இந்த ஜட உலக சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்கு. ஜட உலகத்துல எப்படி நல்லா வாழலாம், எப்படி நல்லா மூச்சு விடலாம், எப்படியெல்லாம் மூச்சு விட்டா அவங்களுடைய உடல் உறுப்புகள் எந்தெந்த உடல் உறுப்புகள் நல்லா இருக்கும், இந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு நிறைய குருமார்கள் இருக்கு. ஆனா இந்த உடல் அழியக்கூடிய அந்த உடல் அழியும் போது நம்ம எவ்வளவு ஆக போறோம், அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா நாம இப்பவே என்ன பண்றோம், இதை சொல்லித்தரக்கூடிய குருமார்களே கிடையாது. அப்ப இந்த மூச்சு விட சொல்லித்தர குருமா இருக்கட்டும், அல்லது இப்படி எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்துதிகள், இந்த ஸ்தோத்திரங்கள், இந்த ஹோமங்கள், இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணா உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீர்கள், உங்க குழந்தைகள் நல்லா இருப்பா, உங்க ஊரு நல்லா இருக்கும், இந்த மாதிரி சொல்லக்கூடிய குருமார்கள் இது எல்லாமே ஆன்மா எங்கக்கூடிய எனக்கு, நான் ஆன்மா, இந்த ஆத்மாவாகக்கூடிய எனக்கு இது எல்லாமே பயனற்றவை. ஆக்சுவலி பார்க்க எல்லாமே பயனற்றவை. அதனாலதான் பிரகலாதர் சொல்ற நதே விதுகு சுவார்த்தகத்தின் தி விஷ்ணு. அதனாலேயே என்னுடைய சுவார்த்த கதி, எனக்கு தேவையான லட்சியம் அப்படிங்கிறது விஷ்ணுவை சேவிப்பதுதான் அப்படிங்கிற உண்மையே பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்காம போயிடுறது. சோ நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு சரியான குருவை அணுக வேண்டும் அப்படிங்கிறது இதுல ரொம்ப மிக முக்கியமா. ஏன்னா இந்த உலகத்துல எப்படி நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்சுவலி குரு அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல ஒருத்தர் தேவையில்லை. பணம் எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னா பைனான்சியல் அட்வைசர் நீங்க வச்சுக்கலாம். ஒரு பைனான்சியல் அட்வைசர் வச்சுக்கிட்டா எப்படி பணம் பண்றது? நீங்க ரெகுலரா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்கன்னா ஹெல்த் எப்படி நல்லா வச்சுட்டான்னு அவரே சொல்லி, இல்ல உங்களுக்கு உங்களுடைய உடல் ரீதியா நல்லா இருக்கணும் அப்படின்னா யோகா கத்துக்கிறதுக்கு 1000 பேர் கத்து தருது, அங்க போய் நம்ம கத்துக்கலாம். இதெல்லாம் குரு அப்படின்னு ஒரு பொசிஷனை கொடுத்து உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டா? ஏன்னா அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு குரு இருப்பான், இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு குரு இருப்பான், எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு குரு இருப்பான். ஆனா இந்த மாதிரி குருவை வச்சுக்கிட்டு நமக்கு யூஸ் இல்ல. அட்லீஸ்ட் ஆத்மாங்கிற நிலையில ஆன்மீகமான விஷயங்களை பகிர்ந்து தரத்துக்கு நம்ம அணுக வேண்டிய குரு ஸ்ரோத்ரியம் அப்படிங்கிற குருவைத்தான் நம்ம அணுகணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ரெண்டு சொல்லியிருக்கு. பிரம்மனிஷ்டம் அப்படின்னா முழுமையாக கிருஷ்ண உணர்விலே இருக்கக்கூடியவர் பிரம்மனிஷ்டம். நிஷ்டா அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாம இருக்கிறதுதான் நிஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மனிஷ்டம் அப்படின்னா பரபிரம்மமாகக்கூடிய பகவானில் நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியம். இதெல்லாமே தன்னுடைய குருவில இருந்து கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை விஞ்ஞானமா ஆக்கக்கூடிய
ஆக்கியவர் தன்னுடைய வாழ்க்கையில. ஞானத்தை விஞ்ஞானமாக்குறது அப்படின்னா நம்ம என்ன கத்துக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரதான் விஞ்ஞானம் அப்படிங்கிறது. இதுதான் ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஞானம்னா எனக்கு தெரியும், ஆத்மா அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஞானம். அது எப்ப விஞ்ஞானம்னா ஆத்மாவை எப்ப நடந்துக்கிறேனோ அதுதான் விஞ்ஞானம். அப்போ இந்த ஸ்ரோத்ரியம் பெறக்கூடிய குரு எப்படின்னா அந்த விஞ்ஞானம் கொண்டவர். அதாவது நான் ஆத்மான்னு நான் உணர்ந்துகிட்டேன்னா நான் எப்படி நடந்துக்கிறோம்னு எனக்கு சொல்லி தருவேன். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதருடைய லெக்சர்ஸ் நீங்க கேட்டீங்க, அவருடைய பொருளுரை நம்ம படிக்கும் போது ஐ ஆம் நாட் திஸ் பாடி, நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிறதுதான் பிரபுபாதருடைய மோஸ்ட் ரிப்பீட்டட் சென்டென்ஸ். அதாவது பிரபுபாதர் பேசினதுலேயே எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லா அலசி பார்த்தோம்னா அதுல நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற உபதேசம் தான் பிரபுபாதருடைய உபதேசங்கள் எல்லாம் நம்ம டேலி பண்ணி பார்த்தோம்னா அதுல ஒன்னா நம்ம வரக்கூடிய பிரபுபாதர் நமக்கு தந்திருக்கிற உபதேசத்துல ஒன்னாவது உபதேசமே நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த உடல் இல்லை. ஏன்னா இதை தாண்டாம நம்ம ஆன்மீகமா எந்த விதமான வளர்ச்சியும் ஏற்படவே இருக்கும். முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நான் இந்த உடலே இல்லாத போது இந்த புலன்களுடைய மகிழ்ச்சிக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு அப்பதான் அதை உணரணும். நம்ம கேட்கிறோம் ஒண்ணு, நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு பகவத்கீதையோட 2வது அத்தியாயம் படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்துடும் அது இல்லையா. நான் இந்த தேகத்துக்குள்ள இருக்கக்கூடியவன், தேகினோ அஸ்மின்ஹாதே கௌவாம்யோபரம் ஜரம் எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் அடுத்த வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பகவான் ஆத்மா வேற உடல் வேற அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே ஆரம்பிச்சிருது. கீதையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா பகவான் தரக்கூடிய பாடம், அர்ஜுனனுக்கு கற்றுக்கக்கூடிய பாடங்கள் முதல் நீ இந்த உடல் கிடையாது, உடல் ரீதியா நீ பார்க்கக்கூடிய பந்தங்கள் எதுவுமே அவருடைய பந்தங்கள் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு பந்து தான் உண்டு. யாரு? கிருஷ்ணர் தான் நமக்கு பந்து. இந்த கிருஷ்ணர் பந்துனால மட்டும்தான் நமக்கு மற்றவங்க எல்லாரோடையுமே அதே ஒரே பந்தம். ஏன்? கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் பரம் பிதா அப்படிங்கிறதுனால எல்லாருமே கிருஷ்ணருடையவர்கள் அப்படிங்கிற பந்தம் நமக்கு எல்லா ஜீவாத்மாக்களுடையும் உண்டு. மற்றபடி இருக்கிற பந்தம் எல்லாமே நம்மளுக்கு உடல் ரீதியான, என்னுடைய அப்பா, என்னுடைய மகன், என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரி, இது மாதிரி இருக்கக்கூடிய பந்தங்கள் தான். இதெல்லாமே உடலை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பந்தங்கள் இல்லையா. இத முதல்ல நம்ம நல்ல ஆழமா புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த புலனின்பங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் வாழணும். இதுக்கு எல்லாமே இது பழகி, இத பண்ணி, இது பழகி, இதுல பூர்ணமா அடைஞ்ச ஒருவர் நமக்கு குருவா கிடைச்சாருன்னா அவரை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். இவர் வாழ்க்கையை பார்த்தாலே நமக்கு தெரியறதே அப்படின்னு நமக்கு புரியப்படும். அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கலைன்னா பிரகலாத மகாராஜா என்ன சொல்றார்? அதாவது குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாமிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஏன்? ஏன்னா என்னுடைய குருவுக்கு புலன்பத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நான் எப்படி தேட முடியும்? இல்ல என்னுடைய குரு புலனின்பத்துக்கு இந்த மாதிரி தபஸ்யா எல்லாம் பண்ணினா இன்னும் நல்லா புலன்களுக்கு இன்பமா வாழலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. சொர்க்கத்துல இதை விட இன்பமா வாழலாம் அப்படின்னு. ஆனா சொர்க்கத்திலேயும் மரணம் உண்டு. அதை தாக்குறதுக்கு உண்டான வழியை கொடுக்கிறவர் தான் குரு. மற்றபடி இங்கிருந்து சொர்க்கத்துக்கு எப்படி போறது, அங்க இதை விட எப்படி புலன்களை எந்த மாதிரி நம்ம அனுபவிக்கலாம், சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கலாம் சொல்லித்தரதுக்கு குரு இருக்கு. அந்த மாதிரி சொல்லித்தர குருவை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன பயன்? அதனாலதான் சொல்றது எல்லாமே பயனற்றது. ஆகையினால ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கக்கூடிய சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு குருவை கிடைச்சாதான் நமக்கு இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்தை தாண்ட முடியும். சம்சாரா அப்படின்னா
புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். சம்சாரனாலே இதுதான். திருப்பியும் வந்து ஜனனம், திருப்பியும் மரணம், திருப்பியும் ஜனனம், திருப்பியும் மரணம். தாண்டல்னா வெட்டு பிடிக்கிறது இல்லாம இந்த புனரப்பி ஜனனத்துல வந்து திருப்பியும் அடுத்த ஜனனத்துல நான் இன்னும் கொஞ்சம் நல்ல மேல் உலகங்கள்ல போய் எனக்கு ஜனனம் கிடைக்கட்டும். அப்புறம் திருப்பியும் ஜனனம் கீழே வரணும், திருப்பியும் மேல வரணும், திருப்பியும் கீழே வரணும். இதுக்கு உண்டானதெல்லாம் உபதேசிக்கக்கூடிய ஒரு குருவை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம், என்ன பயன்? அதனால ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு குருவை கிடைச்சாத்தான் ஸ்வார்த்தகதிகி விஷ்ணு அப்படின்னு நம்மளால புரிய முடியும், நம்மளால புரிஞ்சு முடியும். அதுக்குதான் நமக்கு வந்து பிரபுபாதர் அவருடைய சீடர்கள் அந்த மாதிரி குருமார்கள் கிடைத்தால் அவருடைய சீடர்களா நம்ம இருந்தோம்னா நமக்கு இதை வந்து வாழ்க்கையில இருந்து பிராக்டிஸ் பண்ணி நம்மளாலையும் பெர்ஃபெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம்